இப்போ நம்ம வந்து ஈரோடு நித்யா சமையலில் காலிஃப்ளவர் பொரியல் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. காய வச்சு அதில் வந்து கட் பண்ண காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஒரு டைம் நல்லா அமுத்தி விடுங்க. அதில் இருக்கிற புழு, மண், பூச்சி எல்லாம் வந்து செத்து போயிடும். மண்ணெல்லாம் அடியில் போயிடும். நல்லா இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் குட்டி குட்டி புழுவாக இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாது. அதனால் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி கரெக்டாக விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேறு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக செவக்கட்டும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருவெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இந்த 3 போட்டிருக்கிறேன். அதை மட்டும் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இதை அரைச்சி கூட ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து காலிஃப்ளவரை வேக வச்சுட்டோம். அதனால் வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் இந்த தக்காளி வேகிறதுக்கு மட்டும் போடுங்க. அந்த மசாலா போட்டு லைட்டாக எண்ணெயில் வதங்கினோடனே தக்காளி போட்டுறணும். நான் அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன், அதனால தான் காட்டினேன். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. இடையில ஒரு 2 டைம் கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல். ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம், தக்காளியிலிருந்தும் தண்ணி வரும். அதனால் கரெக்டாக விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை போட்டு அப்படியே சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்திங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. உப்பு லைட்டாக சேர்த்திக்கோங்க. காலிஃப்ளவர் வேகும்போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. நான் அதை காட்ட மறந்துட்டேன். இப்போ வெந்த காலிஃப்ளவரை உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு வணக்கிக்கோங்க. இது அப்படியே சாப்பாடு போட்டு கிளறி குட்டீஸ்க்கு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், மிளகாய் கூட சேர்க்கல. அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக தான் வந்து சாம்பார் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் வந்து எண்ணெயிலேயே போட்டு இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெந்துருச்சு காலிஃப்ளவர், அதனால் நம்ம வந்து அந்த மசாலா இறங்குறதுக்காக மட்டும் லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா போதுமானது. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.